பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வேடிக்க வச்சா. எங்க போறதுக்கு இவ இப்படி மினிக்கிட்டு கிடக்கா? எட்டி மழவதா, என்னம்மா? எட்டி உன் மருமவக்காரி எங்க போறதுக்கு இப்படி மினிக்கிட்டு கிடக்கா? அம்மா, கதிருக்கு தெரிஞ்ச யாருக்கோ இன்னைக்கு கல்யாண ரிசப்ஷன் சொன்னா, அதுக்கு தான் 2 பேரும் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பா போல. என்னது ரிசப்ஷனா? எட்டே ரிசப்ஷன்னா பிரியாணில போடுவாவோ? பிரியாணி தின்னு எத்தனை நாள் ஆச்சு? துபாயில இருக்கையில தின்னது, இங்க வந்ததுக்கு அப்புறம் பிரியாணிய கண்ணுல கூட பார்க்க முடியலையே. எப்படியாவது இந்த ரிசப்ஷனுக்கு மட்டும் போயிட்டோம்னா ஆசை தீர பிரியாணி தின்னுட்டு வரலாமே. இதுங்க ரெண்டுங்களும் நம்மள கூட்டி கொண்டு போவாங்களா? எட்டி மறுவட்டும் இந்த ரிசப்ஷனுக்கு என்னையும் கூட்டி கொண்டு போக சொல்லுட்டி. என்னம்மா சொல்றீங்க? புருஷன் பொண்டாட்டி ஒன்னா போறாங்க, உங்களை எப்படி கூட்டிட்டு போவாங்க? அது மட்டும் இல்லாம அது யாரு கல்யாணம் என்ன ஏதுன்னு யாரையும் உங்களுக்கு தெரியாது, நீங்க எதுக்கு போறேங்கிறீங்க? ஐயோ, இவ ஒடிட்டி கேள்வி மேல கேள்வி கேட்கறாள. பிரியாணி திங்கிறதுக்கு தான் போறேன்னு சொன்னா கேவலமா நினைப்பா. வேற எதுவும் சொல்லி சமாளிப்போம். எட்டி மருமதம், நான் என்னங்க பிரியாணி திங்கிறதுக்கா போறேங்கிறேன்? நம்ம மருமவ இப்பதான் புள்ள உண்டாயிருக்கா, அதுவும் இல்லாம டாக்டர் வேற கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காவோ. இப்படி ஒரு கல்யாணம் அது இது விசேஷ வீடுகளுக்கெல்லாம் போனா அவளுக்கு உடம்புக்கு எதுவும் வந்துட்டா என்ன செய்ய? சரிம்மா, அதுக்கு நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? என்னடி இப்படி கேக்குதா? கதிரோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற, கல்யாணத்துக்கு போனா அவன் பாட்டுக்கு ஃப்ரெண்டுங்களோட அங்க இங்கன்னு பேசிக்கிட்டு நிப்பான். அப்ப நான் மருமக கூடயே நிப்பேன்லடி. எது ஒண்ணுனாலும் உடனுக்குடனே பாத்துக்கு வரலடி. அப்படியாம்மா, சரி, கதிர்கிட்ட நான் எதுக்கும் சொல்லி பார்க்குறேன், அவன் கூட்டிட்டு போனா போங்க. அம்மா, நானும் அமுதாவும் ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறோம்மா. சரிப்பா கதிரு. அப்பா, அப்புறம் அம்மாச்சியும் கூட கூட்டிட்டு போயேன்ப்பா. அம்மாச்சியா? அம்மாச்சி எதுக்குமா? அது இல்லைப்பா கதிரு, உன்னோட ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம்னு சொல்கிற, போனால் நீ உன் ஃப்ரெண்டுங்களை பார்க்கறதுக்கு பேசுறதுக்குன்னு அவங்களோட நிற்ப. அப்போ அமுதா பாவம் தனியாக இருப்பாள்ல, அம்மாச்சி வந்தால் அவளுக்கு ஒரு துணையாக இருக்கும்ல. ஒரு துணையும் வேண்டாம், அமுதாவை நான் பார்த்துக்கிறேன். ஐயோ மரவட்டம், வேணாங்கதான் பாருடி, எடுத்து சொல்லுடி. இருங்கம்மா சொல்கிறேன். அது இல்லைப்பா கதிரு, எப்படியும் அமுதா இப்படி இருக்கிறதுனால நீங்கள் பைக்கில் போக மாட்டீங்க, காரில் தானே போவீங்க. அம்மாச்சியும் கூட வந்தால் இப்போ என்னப்பா ஆக போகுது? அமுதாவோட அங்கே அம்மாச்சி கூட துணையாக இருந்துக்குவாங்கல்ல. ஏங்க, அம்மாச்சியும் வரட்டுங்க. நீங்க தான் சொன்னீங்கல்ல கல்யாணம் முடிஞ்சதும் ஏதோ முக்கியமான வேலை இருக்கு போகணும்னு. அம்மாச்சி வந்தாங்கன்னா நானும் அம்மாச்சியும் வீட்டுக்கு வந்துருவோம். நீங்க அங்கிருந்தே அப்படியே நேரா வேலையை பார்க்க போயிடலாம்லங்க. இல்லைன்னா அப்புறம் நீங்க என்ன வந்து வீட்டுல விட்டு போறதுக்குள்ள நேரம் ஆயிரும்லங்க. அம்மாச்சியும் வரட்டுங்க. அதுவும் சரிதான். ஆமா, முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போகணும். அம்மாச்சி வந்தாங்கன்னா நீயும் அம்மாச்சியும் கார்லயே வீட்டுக்கு வந்துடலாம். நான் அப்படியே அங்கிருந்தே போயிடுவேன். சரிம்மா, சரி, அம்மாச்சியும் வரட்டும், நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா கதிரு. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்ல அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயிலே, சரசங்கள் பயிலே, மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி. ஏ அமுதா, வாடி, நீ வருவே நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கையல், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. அண்ணா வாங்கண்ணா. இருக்கட்டும்மா, இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அண்ணா. தம்பி, உங்களுக்கும் கல்யாண நாள் வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் அண்ணா எங்கப்பா? பார்த்தேன், எங்கேயும் காணோம். அவரு இங்கதானே இருந்தாரு, இனி ஏதாவது வேலையா எங்கேயாவது போயிருக்காரா என்னன்னு தெரியலண்ணே. சரி சரிப்பா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஏ கையல், இந்தாடி ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் அமுதா. அப்புறம் என்ன, இருந்து சாப்பிட்டுட்டு போங்கண்ணே. சரிப்பா தம்பி. ஏ அமுதா, உடனே போயிடாதடி, இரு, நான் இந்த போட்டோலாம் எடுத்து முடிச்சிட்டு வரேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா போனா போதும், சரியா? சரிடி கையல். டே முகி, அம்மா கிட்ட அடி வாங்கிருவ பாத்துக்க. ஒரு வாய் சாப்பிடுடா. என்னது வேண்டாமா?
காலையிலேயே வீட்ல இருந்து ஒண்ணுமே திங்கல, வெறும் வயித்தோட வந்தாச்சு. இங்க வந்து பிரியாணி எடுத்து ஊட்டி விடலானா வேணாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் என்னதாண்டா சாப்பிடுவ நீ? பிரியாணி வேண்டாமா? பிரியாணி வேண்டாம்னா இங்க வேற என்னடா இருக்கு? இதுதான் இருக்கு, ஒழுங்கா சாப்பிடு முகி. முகிலே, என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? வீட்ல இட்லி செஞ்சு ஊட்டி விட்டா எனக்கு இட்லி வேண்டாம், எனக்கு பிரியாணி வேணும், நூடுல்ஸ் வேணும்னு இல்லாதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்ப. இப்போ இங்க பிரியாணி ஊட்டி விட்டா இட்லி வேணும் நான் கேக்குறேன். என்னது இட்லியா? இரு, 2 ஆறா கொடுக்குறேன். ஏன் அஞ்சலி, என்னதுக்கு பிள்ளைய போட்டு திட்டிக்கிட்டு இருக்க? பின்ன இவனை திட்டாம என்னமா பண்ண சொல்ற? வீட்லயே ஒண்ணுமே சாப்பிடல, வெறும் வயித்தோட வந்தது. இங்க வந்து சரி பிரியாணி ஆனதும் கொஞ்சம் எடுத்து ஊட்டி விடலான்னு பார்த்தா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இட்லி வேணுமா? இப்ப இட்லிக்கு நான் எங்கம்மா போறது? சரி விடு அஞ்சலி, பிள்ளைங்கன்னா அப்படிதான். அதுக்கு நீங்க மண்டபத்துல வந்துமா அவனை திட்டிக்கிட்டு கிடப்ப? ஆமா, பின்ன என்னமா செய்ய சொல்ற? இந்தா நீயே அவனுக்கு கொடு. சரி கொடு, நான் ஊட்டுறேன், நீ போ. இந்தா எப்படியாவது ஒரு 2 வாயாவது அவனை சாப்பிட வைமா, என்னால முடியல. சரி சரி நான் கொடுத்துக்கிறேன், நீ போ. மகிழ்ச்செல்லாம், என்னப்பா பிரியாணின்னா உனக்கு பிடிக்குமே, அப்புறம் என்ன சாப்பிட மாட்டேன் நடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, என்ன நல்லா இருக்கு பாரு பாக்குறதுக்கே. பாட்டி ஊட்டி தரேன், சாப்பிடுறியா? ஐயோ இல்லப்பா முகிலே, பிரியாணி உரப்பே இல்ல, நல்லா இருக்கு. இந்த ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, உரைச்சிச்சுனா வேண்டாம், இல்லன்னா சாப்பிடு, சரியா? சரி. இந்த ஆச்சல்லு உரப்பு இல்லல்ல? அதத்தான் மக்களை பாட்டி சொன்னேன், உரப்பில்லை, நல்லா இருக்கு. இந்த 2-3 வாய் சாப்பிடு தங்கம். ராசா என்ன அழகா சாப்பிடுறான். சொல்றாப்புல சொல்லி பக்குவமா ஊட்டி விட்டா எல்லா பிள்ளைங்களும் திங்கும். இவ கிடந்து சாப்பிடுடா அப்படின்னு சொல்லி கத்துனா அவன் என்ன பண்ணுவான் பாவம். இத்தனை வருஷம் ஆயும் உன் அம்மாவுக்கு உனக்கு சாப்பாடு ஊட்ட தெரியல, என்ன செய்ய? இந்தா நீ சாப்பிடு தங்கம். அடடே கதிர் தம்பி, நீங்க எங்க இந்த கல்யாணத்துக்கு? இங்க யாரையும் உங்களுக்கு தெரியுமோ? ஆமாம்மாம்மா, கல்யாண மாப்பிள்ள என்னோட ஃப்ரெண்டோட தம்பி தான். அது மட்டும் இல்லாம கல்யாண பொண்ணு கூட அமுதாவோட ஃப்ரெண்டு தான். அதான் நாங்க 2 பேரும் வந்தோம். ஓ, அமுதவள்ளியும் வந்திருக்காளா? எங்க நீங்க மட்டும் இருக்கீங்க, அமுதவள்ளியை காணல? அமுதா மட்டும் இல்ல, அம்மாச்சியும் வந்திருக்காங்க மாமா. அவங்க 2 பேரும் அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு நான் கிளம்பிட்டேன். அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓ சரி தம்பி, அப்ப நீங்க கிளம்புங்க, நான் அமுதவள்ளியை பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. அப்புறம் நீங்க எங்க இந்த பக்கம்? உங்களுக்கு யாரு தெரியும்? அது தம்பி, கல்யாண மாப்பிள்ளை சக்தி நம்ம டீ கடையில தான் ஸ்திரம் டீ குடிக்க வருவாரு, அப்படிதான் பழக்கம். அதான் கல்யாணம்னு கூப்பிட்டாரு, சரி ஒரு 8 வந்து பார்த்துட்டு போவோமேன்னு வந்தேன். ஓ சரி மாமா. அப்புறம் தம்பி, நான் சொன்ன விஷயத்தையும் அமுதா கிட்ட சொன்னீங்களா? மாமா, அது வந்து அமுதா இப்ப இருக்கிற நிலைமையில அந்த விஷயத்த அமுதா கிட்ட சொன்னா அவ எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல. உங்களுக்கே தெரியும், அமுதா சின்ன விஷயம்னாலும் ரொம்ப எமோஷனல் ஆகுற டைப்பு. அதான் அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு ரொம்ப தயக்கமா இருக்கு மாமா. அம்மா அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்றது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அதுல இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு. அவ சித்தப்பாவால அவ உயிருக்கே ஆபத்து. இனி அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆயிருக்குமோ ஏதா இருக்குமோ எல்லா விஷயமும் தெரிய வந்தா அவளால் அதை தாங்கிக்க முடியுமான்னு கூட தெரியல மாமா. அதனாலதான் முதல்ல அவங்க யாரு, எங்க இருக்காங்க, அவளோட அம்மா அப்பா எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான் தம்பி. ஏன்னா நாங்கள் இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இனி அவள் சித்தப்பன் அவள் அம்மாவையும் அப்பாவையும் என்ன செஞ்சா எதுவுமே தெரியாது. முதல்ல அமுதவள்ளியோட அம்மாவும் அப்பாவும் உயிரோட தான் இருக்காங்களா, நல்லபடியாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அமுதா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் ஒன்று மாத்திரம் நான் சொல்கிறேன் கதிர் தம்பி, அமுதவள்ளி உயிரோட இருக்காங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா ஒரு நிமிஷம் கூட அவங்க தாமதிக்க மாட்டாங்க. உடனே அமுதவள்ளியை கூட்டிக் கொண்டு போக இங்கே வந்துடுவாங்க.
அதனாலே எப்போவா இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும் தம்பி. சரிங்க மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி தம்பி. கிட்டு மாமா சொல்ற மாதிரி எப்ப வேணும்னாலும் அவனுங்க அமுதாவை தேடி வரலாம். அவங்க அமுதாவை தேடி வர்றதுக்குள்ள அவங்க யாரு, அமுதாவோட அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க தான் உங்க கதிர்வேல் அமுதவள்ளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.